ஒரு இயந்திரமாக மனிதனே நிலத்திலையும் யார் மாற்றினாங்க? அப்போது நம்மாழ்வார் ஒரு கேள்வி கேட்டிருப்பார்ல, ஃபுக்காக்கா கேட்ட கேள்வின்னு சொல்லுவார். விவசாயியின் நேரத்தை திருடியது யார் அப்படிங்கிற கேள்வி தான் நம்மாழ்வாரை நம்மாழ்வாராக ஆக்குச்சுன்னு அவர் சொல்லுவார். விவசாயியோட நேரத்தை யார் திருடினாங்க? நேரம் என்பது வாழ்க்கை, நேரம் என்பது கிளாக்கில் ஓடுறதில்லை. அவன் வாழ்க்கையை யார் திருடுறாங்க, அவன் உழைப்பை யார் திருடுறாங்கன்ற கேள்வி தான் ஃபுக்காக்காவையும் நம்மாழ்வாரையும் நம்ம மத்தியில் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அவர்கள் நிறைய விஷயத்த மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு அதுக்கு அடுத்த கேள்வி ஒன்று உருவாச்சு. இந்த விவசாயியோட நிம்மதியை கெடுத்தது யார்? இப்போ வசதியை பற்றி பேசலை, அவனுடைய நிம்மதி இருக்குல்ல, பீஸ் அண்ட் ஹாப்பினஸ்ன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, மகிழ்ச்சியும் நிம்மதியும் அவனுக்கு இருந்தது. அதை அவனிடமிருந்து பிரித்தது யார்? அரசியலா, நவீனமா, இயந்திரங்களா, பொருளாதாரமா அப்படிங்கிற கேள்விக்கு தேட 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 இரண்டு பதில் நமக்கு இருக்குது. ஒன்று, நேரடியாக அரசியல் பேசுவது, அந்த அரசியலில் கட்சி சார்பு இருக்கோ இல்லையோ தத்துவம், அரசியல் சார்ந்த தத்துவங்களை பேசுவது. இன்னொன்று, வாழ்வியல் சார்ந்த விஷயங்களை பேசுறது. இது ரெண்டையும் பிரிக்கவே முடியறதில்லை, ரெண்டு தண்டவாளம் மாதிரி தான் போகுது. நீங்கள் எதை பிரித்தாலும் அது ஒரு இம்பேலன்ஸுக்கு வந்துடும், ஒரு சமமின்மையை நோக்கி நகர்ந்துடும் இல்லையா? அதனால் அந்த கேள்வியிலிருந்து தான் கடந்த ஒரு 3-4 வருஷமாக விவசாயியின் நேரத்தையும் நிம்மதியும் யார் பறித்தாங்க, அதை எப்படி திருப்பி அதை கிராமத்துக்குள்ளே கொண்டு வருது. விவசாயின்றது கிராமம்தான். ஒரு விவசாயம் நம்ம பேசலை, ஒரு நிலத்தை நம்ம பேசலை, ஒரு குழுவாக அல்லது ஒரு கூட்டமாக, ஒரு தனித்து இப்போ காலையில் கூட பேசினோம், ஒரு தனி நபரின் அடையாளத்தை முன்னிலைப்படுத்துவதை விட ஒரு கூட்டத்தினுடைய, ஒரு குழுவுடைய, ஒரு கிராமத்தினுடைய, ஒரு ஊரை நம்ம அடையாளப்படுத்தும் பொழுது அங்கே இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியும் ஒப்புரவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இணக்கமும் பெருகும். தனி மனிதனை வளர்த்தி இவன் தான் இந்தியாவிலே சிறந்த விவசாயின்னு காட்டுறதை விட இந்தியாவிலே சிறந்த கிராமம்னு காட்டுறது தான் நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தனித்தனியாக காட்டி எந்த பிரயோஜனம், ஒருத்தர் மட்டும் வளருவார், அது ஒரு வீக்கம் தானே தவிர வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற கருத்துலாம் அங்கேருந்து வந்திருக்கு. அப்போது இது மாதிரி கேள்விகள் தான் தொடர்ச்சியாக பயணம் பண்ண வைக்குது. நான் வருஷத்துக்கு ஒரு மாநிலம் அப்படின்ற கணக்கில் கலந்து சில ஆண்டுகளாக பயணம் பண்ணுறேன். கொரோனா பீரியடில் மட்டும் பிரேக் எடுத்தேன். மற்றபடி 2014-15 ஒவ்வொரு மாநிலம் கிட்டத்தட்ட இன்னும் நான் ஒரு 7 மாநிலம் தான் இந்தியாவில் பயணம் பண்ணல. மற்ற மாநிலங்களில் போயிட்டு 10 நாள் 15 நாள், சில மாநிலங்களில் 3 முறை 4 முறை பயணம் பண்ணி கிராமங்கள் தான். நான் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி போகிறதில்ல, கிராமங்கள் நோக்கி அப்படியே போய் தங்குறது, நடக்கிறது, அங்கே மக்களோட இருக்கிறதுன்ற மாதிரி. அங்கே யாராவது நண்பர்கள் இருப்பாங்க, அவர்கள் மூலமாக போன பயணத்தினுடைய அனுபவத்தை தான் இப்போ வர இளைஞர்கள்கிட்ட அதை கடத்திட்டு வரோம் கல்வியாக. வெறும் இப்போ அவர் சொன்னார் இல்லையா, புத்தகம் படிக்கிறது எந்த அளவுக்கு அவசியமோ அதை விட அவசியமாக நான் இந்த பயணங்களையும் மனிதர்களோட பேசுகிறதையும் ரொம்ப முக்கியமாக நான் கவனிக்கிறேன். பயணன்றது நம்ம பஸ்ஸில் ஏறி இறங்கிறது இல்லை. நீங்கள் அந்த ஊருக்கு போய் அந்த ஊரில் நீங்கள் ஒருத்தராக மாறி அந்த ஊர்லேருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு எதிர்காலத்துக்கு கல்வியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ மேற்கத்திய நாடுகள்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அகாடமிக் இன்ஃப்ளேஷன்லாம் பேசுகிறாங்க. எப்படி பணவீக்கம் மாதிரியே கல்வி வீங்கி போயிருக்குங்கிறாங்க. தகவல்களாக, அது தகவல் கூட சொல்ல, மிஸ்இன்ஃபர்மேஷன், தவறிய தகவல்கள், திரித்த தகவல்கள், அது மாதிரி தகவலால் நிறைஞ்சி போய் அகாடமிக் இன்ஃப்ளேட் ஆகிருக்கு. நம்ம அதை டீஃப்ளேட் பண்ணணும், அந்த வீக்கத்தை குறைக்கணும் கல்வியில் அப்படிங்கிறாங்க. அதற்கு நீங்கள் மெஷினை நம்பி இருக்கக்கூடாது, மனிதர்களோட உரையாடணும், உங்களுடைய சுய அனுபவத்தை எழுதுங்கலாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆசிரியர்களும் மாணவர்களும். இப்போது நாம் என்ன பண்ணுறோன்னா, அந்த அவர்கள் பழசாக திணிச்சாங்க இல்லையா, நம்ம அதை அடிக்கடி நம்ம கிளாடு மாதிரியான ஆட்கள் பல வருஷமாக சொல்கிற டீகாலனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த காலனிய மனோத்துவம் இருக்கு இல்லையா, அதாவது பிரிட்டிஷ் ஆண்டாங்க போனாங்க சுதந்திரம் பெற்றோம் அப்படின்னு இல்லை. இல்லை ஒரு ஆச்சரியமான தகவல் என்னென்னா, காந்தி அம்பேத்கரும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டை 20 வருஷம் இடைவெளியில் பேசியிருக்காங்க. நம்ம அவங்களே எதிர் துருவத்தில் நிறுத்திட்டோம். 1920களில் காந்தி சொன்ன அதே வார்த்தை, இன்றைக்கி இந்தியாவுக்கு தேவை சுதந்திரத்தை விட முக்கியம் அவர்களுடைய மனதை காலனி ஆதிக்கத்திலேருந்து விடுபடுவதுன்றார் இல்லையா. அவர் 35 தான் அதை பேசுகிறாரு. ஆனால் அவரும் பேசியிருக்காரு, இந்த காலனி மனநிலை காலனியிலேருந்து வெளிப்படணும் அப்படின்னு. அப்போ இன்றைக்கி நம்ம விவசாயத்தையும் அது மாதிரி கவனிக்க வேண்டியிருக்கு. அரசியல் ரீதியாக பார்த்தாலும் சரி, தத்துவ ரீதியாக பார்த்தாலும் சரி, அந்த நிலத்தில் என்னவோ அந்த நிலத்துக்கான விதை, அந்த நிலத்துக்கான பாட்டு, அந்த நிலத்துக்கான இசை, அந்த நிலத்துக்கான வாழ்வியல், உடை, உணவுன்னு அதை மீட்கும் பொழுது தான் நமக்கு சூழலியலுக்கும் நல்லது, வாழ்வியலுக்கும் நல்லதுங்கிற ஒரு புரிதலோடு ஒரு 4-5 வருஷமாக பயணிக்கிறோம். இந்த இடத்தோடு நான் நிறுத்திக்கிறேன். இன்னொரு ரவுண்டு நம்ம கேள்வி பதிலோடு நம்ம இதை அணுகுவோம். ஏன்னா இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். நம்மாழ்வார் இந்த இடத்தோடு நிறுத்தினார். விவசாயியின் நேரத்தை திருடியது யாருன்னு ஒரு கேள்வியோட, விவசாயியோட நிம்மதியை திருடினது யாருன்னு அடுத்த கேள்வியை எடுத்துக்கிட்டு தான் ஒரு 4-5 வருஷமாக பயணிக்கிறோம். 2013 விவசாயிகளோட பயணித்தாலும் இந்த 4 வருஷம் எனக்கு புது அனுபவங்கள். வெவ்வேறு மாநிலத்து விவசாயிகளோட, கால்நடை மீனவர்கள் இவர்களோடலாம் பழகிற வாய்ப்பு இருக்குது.
அதிலிருந்து நிறைய கற்றுக்க முடியுது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபேன்சியாக கால்நடைகளை வளர்க்குறது இந்தியாவில் ரொம்ப பெருசாக இருக்குது. விவசாயத்துக்கு பயனுள்ளதாக இல்லாமல் விவசாயத்துக்கு சுமையாக கால்நடைகள் மாறி வர்றது எல்லா மாநிலங்களையும் பார்க்க முடியுது. அதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பேச வேண்டியிருக்கு. அப்புறம் உணவுத்துறையில் 30% மேலே நமக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் நம்ம நெய்தல்னு சொல்கிறோம் இல்லையா இலக்கியத்தில், அது மாதிரி மீனவர்களை வந்து நம்ம இந்த ப்ரொடக்ஷன் செக்டார்லேயோ வாழ்க்கையிலையோ நம்ம வந்து அந்த அளவுக்கு இணைச்சி நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம். ரெண்டாவது நிலமும் கேப் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. 2000 வருஷமாகவே ஒவ்வொரு நிலத்துக்கும் இடையே பரிமாற்றம் நடந்திருக்கு. அந்த பரிமாற்றம்லாம் துண்டிச்சிக்கப்பட்டிருக்கோ, இந்த சுழற்சிலாம் எங்கேயோ நம்ம விடுபட்டோமோங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒட்டுமொத்தமாக பேசணும்னு நினைக்கிறேன். அப்போ அடுத்தடுத்து வர இதில் நான் இன்னும் விரிவாக உங்களோட கேள்வி பதில் பேசுகிறேன். அவர் பேசினார் என்னை பற்றி ஒரு 10 நிமிஷம். என்னை பற்றி அதுவா? ஆமாம், நிலமும் பொழுதும்னு யூஸ்வலாக சங்க இலக்கியங்களோ தமிழ் இலக்கியங்களோ இந்த 2 வார்த்தையை கடந்து நம்மளால் உள்ளே நுழைய முடியாது. அதுதான் கேட்டு, நிலமும் பொழுதும். ஆனால் எனக்கு வந்து அறிவியல் தான் நிலமும் பொழுதும்ங்கிறத அறிமுகப்படுத்தினது. நான் வந்து சங்க இலக்கியத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நான் அடிப்படையில் ஒரு இயற்பியல் மாணவன். அதே துறையில் வேலை செய்கிற வாய்ப்பு இருந்திருக்கு. அதனால் நான் காலத்தை வந்து எயின்ஸ்டைன் வழியாகவும் இவர்கள் வழியாக தான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப சயின்டிஃபிக்கான அப்ரோச்சாக இருந்தது. அதற்கு பிறகு தான் இந்த பௌத்தம் சார்ந்து இயங்கும் போதோ விவசாயம் சார்ந்து இயங்குறதோ இப்படி வரும்பொழுது இலக்கியத்துக்குள்ளே போகும்போது நிலத்தை எப்படி பார்க்குறோம், பொழுதை எப்படி பார்க்குறோம், சிறு பொழுது எப்படி பார்க்குறோம், பெரும்பொழுது எப்படி பார்க்குறோங்கிற இதெல்லாம் பின்னாடி தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு எல்லாமே ரிவர்ஸ் தான். நான் ஆரம்பத்தில் புத்தர்கிட்ட இருந்தேன், அதுக்கப்புறம் காந்தி அம்பேத்கர்னு போனேன். அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் எயின்ஸ்டைன் கிட்ட இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தமிழ் இலக்கியத்துக்குள்ளேயே வந்திருக்கேன். அதனால் நான் ரிவர்ஸில் வாழ்ந்ததால் இந்த அனுபவம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நிலமும் பொழுதும் என்பதை நான் முதலில் அறிவியல் ரீதியாக ரொம்ப ஃபார்முலேட் பண்ணிவிடுவேன். இப்போ ஒரு பார்ட்டிகளுடைய ஸ்பீடு இருக்கு இல்லையா, அப்புறம் ஒரு யூனிவர்ஸுடைய ஸ்பீடு, இப்படி தான் நம்ம மைண்டில் இருக்கும். ஒளியின் வேகம், இதை வச்சு அப்படி தான் ரிலேட்டிவாக டைம் பார்க்கணுன்னு அந்த அறிவியல் பின்புலத்திலிருந்து வாழ்வியல் பின்புலத்தை நோக்கி நகர்ந்ததுனால இந்த 2 அனுபவத்தை சேர்ந்து உங்களோட பேசலாம். இன்றைக்கி நவீனமாக என்னென்ன நம்மளை ஏமாற்றக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அரசியல்லையும் சரி கல்வியிலையும் நம்மளை எப்படிலாம் நம்மளை நாம் ஏமாற்றிக்கிறது பத்தாமல் அடுத்தவங்க எப்படிலாம் ஏமாத்துறாங்கிறது எல்லாம் சேர்த்து பேசலாம் தான். நான் இங்கே எது பேசினாலும் நான் நிலமும் பொழுதுக்குள்ளே அடங்காத ஒரு தலைப்பு இல்லை. அதனால் எதை வேணால் பேசலாம். அதுக்குள்ளே விவசாயத்தை பேசலாம், தத்துவத்தை பேசலாம், திருமணம் ஒரு சம்மந்தப்பட்டது பேசலாம், குழந்தை வளர்ப்பு சம்மந்தமாக பேசலாம். திடீர்னு ஒரு பாட்டு படிக்கும் பொழுது ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு கையில் குச்சி வச்சு விரட்டுறாங்கன்னா அப்போது குழந்தைய அடிக்கிறாங்களா, நம்ம வந்து உடல் ரீதியாக துன்புறுத்துறாங்கன்னு பார்த்தா இல்லை, அந்த குச்சி மேலே பூ சுற்றி வச்சுருக்காங்கன்னு சங்கப்பாட்டுலாம் சொல்லுது. அந்த குழந்தைக்கு வலிச்சிடாமல் இருக்குது, பூ சுற்றி சும்மா ஒரு அச்சுறுத்தல் தான் இருக்கும், லேசாக ஒரு சாப்பிட்ரு அப்படின்ற மாதிரி. அப்படி வாழ்ந்துட்டு நம்ம இன்றைக்கி என்ன நினைக்கிறோம், கண்ணை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் உரிச்சிரு. ஒவ்வொரு வகுப்பறையிலும் நம்ம சொல்லி தானே மாணவர்கள் கண்ணை மட்டும் விட்டுருங்க, மீது எல்லாத்தையும் உரிச்சிருங்க அப்படின்னு. நம்ம எப்படி இந்த ஷிஃப்ட் நடந்தது, எப்படி இந்த அதிகாரத்தெல்லாம் ஒரு உடல் மீது இருக்கக்கூடிய அதிகாரத்தை எப்படி வாத்தியாரங்கையில் நம்ம கொடுத்தோம், அது எப்படி கல்வியை விட்டு நம்மளை விளக்குச்சு, அதெல்லாமும் நான் குழந்தைங்களோட பயணிக்கும் பொழுது இதெல்லாம் சேர்ந்து தான் நிலமும் பொழுதுன்னு பார்க்குறேன். எதையும் பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நிலத்திலேருந்தும் பொழுதுலேருந்தும் எதாவது பிரிக்க முடியுமானா எனக்கு எதுவும் தெரியல. அதனால் அது ஹோலிஸ்டிக்காக பேசணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வாய்ப்பில் மறுபடியும் பேசுகிறேன். நன்றி.